கீரையே பிடிக்காதவங்களுக்கு கூட புளிச்சக்கீரை ரொம்ப பிடிக்கும். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு புளிச்சக்கீரை அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ புளிச்சக்கீரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கீரையை நல்லா தண்ணியில் ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய கடாயில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம அலசி வச்சுருக்க புளிச்சக்கீரையும் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். கையில் வச்சு மசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நான் சொல்கிற பொருள் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில். 1 ஸ்பூன் மல்லி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு 20 பூண்டு பல், அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம். இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்த புளிச்சக்கீரையும் இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா அரைப்படும். இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சட்டி இருந்தால் அதில் கடைஞ்சிக்கோங்க, டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். திருப்பியும் ஒரு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய், வடகம், நம்ம அரைச்சி வச்சுருந்த புளிச்சக்கீரை இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான புளிச்சக்கீரை ரெடி.